ராகுல்ன்ற பையன் வந்து டிவிகே கட்சியில இருக்கானா. நான் வந்து புதுசா வந்து நிர்வாகத்துல வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து நீ பணம் கொடுத்தா தான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 3 நாளா நான் மிரட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பேர் வட்ட செயலாளர் சொன்னாரு, எனக்கு பணம் கொடு 50,000 கொடுத்தா எங்க சார் போகுது? நானு சார் தினமும் வந்து ஒரே தொல்லை கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாளாவே நான் வந்து சார் நாங்க வாங்கின இடம் கூட இல்ல சார், நாங்க இருந்ததே பிறந்ததெல்லாம் இந்த இடம் தாங்க. எங்களை வந்து ஊராரு இப்படி ஏமாத்தி பணம் கேட்டா நாங்க எங்க போவோம்? நான் திருவள்ளூர் குப்பத்தூர்ல இருந்து வரேங்க. நாங்க வீடு கட்டிட்டு இருக்கேன் புதுசா. அந்த வீடு கட்டுறதுனால ஒரு பிரச்சனை, அந்த முன்னாடி தளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. சரி அதையும் சால்வ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு மறுபடியும் தளம் ஊத்தும் போது ராகுல்ன்ற பையன் வந்து டிவிகே கட்சியில இருக்கானா. நான் வந்து புதுசா வந்து நிர்வாகத்துல வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து நீ பணம் கொடுத்தா தான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 3 நாளா நான் மிரட்டுறாங்க. அந்த கட்டுமான பணியில் இருக்கவங்க மிரட்டி அவங்க வேலையை செய்யாம அப்படியே போட்டுறாங்க. நான் தினமும் வேலைக்கு தான் சார் போறேன், தானே கூலி வாங்கிக்கிறேன். நான் வந்து என் 3 பிள்ளைங்களை வச்சு நான் ஆடல் பட்டு உட்காந்துக்கிறேன். எனக்கு யார் சார்? நானே வட்டிக்கு வாங்கி தான் சார் வீடு கட்டுறேன், வீடு இல்லாத நிலைமைக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பேர் வட்ட செயலாளர் சொன்னாரு, எனக்கு பணம் கொடு 50,000 கொடுத்தா எங்க சார் போகுது? நானு வேணா இவங்க வேணா கொடுக்க சொல்லுங்க, நான் வேணா எக்ஸ்ட்ரா 1 லட்சம் சேர்த்து கொடுக்க சொல்றேன். இவங்க பணம் பண்ண இவங்க அங்க வேற எங்கேயாச்சும் போய் கொள்ளடிக்கலாம், எங்ககிட்ட வந்து கேட்க நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சார் தினமும் வந்து ஒரே தொல்லை கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாளாவே நான் வந்து கூலிக்கு தான் அவங்க வச்சு வேலை வாங்குறேன். அவங்க என்ன பண்றாங்க, 1300 1400 வாங்குறாங்க. அந்த 3 நாளா வேலை நிறுத்தி அவங்க சம்பளம் கொடுத்துட்டு தான் இருக்கு. எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு 50,000 கொடுனா நான் எப்படி போவேன்? அவங்க வந்து புதுசா நிர்வாகியா உட்காந்துட்டு இருக்காங்களா டிவிகே கட்சியில இருந்து, அவங்களுக்கு கொடுக்கணுமா? நான் வட்ட செயலாளர் சொல்றாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. இதுங்க அவர் எங்க ஏரியா கூட இல்ல, பக்கத்து ஏரியா தான். அவர் வந்து எங்கிட்ட எதுக்கு சார் பணம் கேட்கணும்? சார் நான் இப்பதானே கட்டுறேன், எனக்கு தானே இப்பதானே தெரியும். நான் காலையில 7 மணிக்கு போவேன், நைட் 7 மணிக்கு தான் வருவேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் உமரி பங்கார்ல வேலை செய்யறேன் சார். பிள்ளைங்க எல்லாம் ஒரு வீட்டுல தனியா இருக்குதுங்க சார், நான் ஒரு வீட்டுல இருக்கிறேன் சார். அவரே நேரடியா வந்து கேக்குறாரு சார், அவரே தான் வந்து கேக்குறாரு. யார் சொல்லி கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, அதான் நான் போய் கேட்க முடியுமா அவங்க கையில? அவரே தான் வந்து கேக்குறாரு. 3 நாளா ஒரே தொலை கொடுத்துருக்காரு. போலீஸ்காரங்க போன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாரோ ஒரு போலீஸ்காரங்க போன் பண்ணாங்க. போன் பண்ணி அவருக்கு பேசணுமா, நீ எஸ்ஐவோ இன்ஸ்பெக்டர் போய் பாருமான்னு சொன்னாங்க. சரி நான் அப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அவர் சொன்னார், யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஆனா சொன்னாங்க, ஆனா கம்ப்ளைண்ட் வரல. நான் சொன்னேன், சார் நான் பெட்டிஷனே கொடுத்துட்டு போறேன், என்னால இதெல்லாம் தாங்க முடியாது, நான் வேலைக்கு ஓடுறேன், என் பிள்ளைங்க படிக்குதுங்க, படிக்கிறதுக்கு வீடு இல்லாத ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைங்களை வச்சுருக்கிறேன் சார். நான் நீங்க வேணா இங்க விசாரிச்சு பாருங்க எந்தெந்த வீட்டுல என் பிள்ளைங்க இருக்குதுன்னு. பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு நாள் ஒரு வீட்டுல நாங்க இருக்க முடியும்? வீட்டு வாடகை கட்ட முடியாதான் சார், ஒரு வீட்டுல நாங்க எல்லாருமே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணி வந்தா நாங்க எப்படி சார் வீடு கட்ட முடியும்? உங்களை நம்பி இருந்தா ஓட்டு போட்டாங்க ஜனங்க, சொல்லுங்க. அப்ப அவங்க நாங்க பணம் கொடுத்து உட்காந்து இருக்கணுமா சார்? இது வந்து ஒரு வருஷமா நடந்துட்டு இருக்கு. எங்க மச்சனம் பண்ணி பிரச்சனை பண்ணாங்க, அப்புறம் அவங்களே விட்டு கொடுத்துட்டாங்க, சரி கட்டிக்குமான்னு. இதுக்கு நான் ஒரு மேஸ்திரி பிடிச்சாலும் 5 லட்சம் எடுத்துன்னு போயிட்டான், 5 லட்சம் எடுத்துன்னு போயிட்டான். சரி நான் வட்டிக்கு வாங்கிதான் சார் என் பிள்ளைங்களாம் எங்க அம்மா வீட்லயோ எங்க தங்கச்சி வீட்லயோ நாங்க எங்க நாத்தனார் வீட்லயும் இருக்கோம் சார். நாங்க ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வீட்டுல விட்டு வச்சு இருக்க முடியுமா சொல்லுங்க பாக்கலாம்? 7,000 ரூபாய் எங்க போனாலும் வாடகை சார். நாங்க 7,000 ரூபாய் வாடகை கட்டுறோம். நாங்க எப்படி சார் கட்ட முடியும்? நாங்க எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு தான் சார் போறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? அதை வச்சு நாங்க எப்படி சார் 7,000 ரூபாய் கரண்ட்டுக்கு, 7,000 ரூபாய் வாடகை, கரண்ட் பில், இதெல்லாம் எப்படி சார் சாப்பிடணும்? பொண்ணு காலேஜுக்கு போறா, எப்படி சார் நாங்க சாப்பிட முடியும்? சார் நாங்க வாங்கின இடம் கூட இல்ல சார், நாங்க இருந்ததே பிறந்ததெல்லாம் இந்த இடம் தாங்க. எங்களை வந்து ஊராரு இப்படி ஏமாத்தி பணம் கேட்டா நாங்க எங்க போவோம்? நாங்க எங்கன்னா ஓடிடணுமா, திருடணுமா, கொள்ளையடிச்சு கட்டணுமா? நாங்க கஷ்டப்பட்டு எங்க ஊரு 2 பேரும் அண்ணன் தம்பி சண்டையில இருந்து இப்பதான் சின்ன முன்னாடி கட்டிக்க சொன்னா, அது கட்டினா ஊராரு வந்து இப்படி பணம் கேட்டா நாங்க எங்க போவோம்? வீடு கட்டுறதுக்காக நாங்க வட்டிக்கு வாங்கி கட்டுறோம் சார். அண்ணாங்க ஒரு இடத்துல கிடக்குறோம், நாங்க ஒரு இடத்துல கிடக்குறோம், நாங்க வீடு இல்லாத ராகு அந்த விஜய கட்சிக்காரங்க வந்து கேக்குறாங்க சார். நாங்க எங்க போவோம்? நாங்களே கடன் போட்டுதான் நாங்க வீடு கட்டுறோம். அங்கங்க கிடக்குறோம், படுக்கிறதுக்கு இடம் இல்ல. நாங்க அண்ணன் வீட்டுல ஒரு கேள்வி வாங்கி நாங்க இருக்கோம். எங்க வீடா இருந்தா நாங்க படுத்துன்னு இருப்போம் இல்ல, நாங்களே விஜய் தான் ஓட்டு போட்டோம். நாங்க